அந்த தண்ணீரை தென்மேற்கு பருவமழை காலத்திலே தஞ்சைக்கு தண்ணீர் தேவையில்லாத போது கடலுக்கு வீணாமல் போகாமல் மாயனூர் பேரேஜிலே தேக்கி வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் இருக்கிற நீரை வைத்துக்கொண்டு நாம் சமாளிக்க முடியும். அதற்காக நாம் தமிழ்நாடு அரசை நன்றி தெரிவிப்பதோடு இது போன்ற பேரேஜுகள் இன்னும் அதிகமாக அளவிலே கட்டி மேட்டூருக்கும் தஞ்சைக்கும் இடையிலே எவ்வளவு தண்ணீரை தேக்கி வைக்க முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வற்புறுத்தலாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற தண்ணீர் 60 நாளைக்கு தான் வரும். இன்னும் நவம்பர் வரையில் 133 டிஎம்சி கர்நாடகா கொடுக்கணும். அந்த கர்நாடகாவிலே வம்பு போட்டு வாங்கலைன்னா சம்பா சாகுபடி பாதி ஆகிடும். அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த மாதம் கிடைக்கிற நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த மேட்டூர் அணை திறந்ததுனால கிட்டத்தட்ட 140 வாட்ஸ் இது வரைக்கும் கிடைக்கிறது மின்சாரம். அதை வைத்து 12 மணி நேரம் மின்சாரம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டிலே இருக்கிற திட்டங்கள் தமிழ்நாடு அரசால் இல்லை, மத்திய அரசால் தான் தடைபட்டுக்கிட்டே போகுதுன்னு. அதனால தான் இந்த காவிரி பாசன விவசாயிகள் சங்கம் மத்திய அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறது. அதற்கான போராட்டங்களை கூட செய்வதாக இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பிரதமர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும், தமிழ்நாடு விவசாயிகளை காக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட போராட்டம், லட்சக்கணக்கான கையொப்பம் வாங்கி பிரதமருக்கு அனுப்பக்கூடிய அடுத்த போராட்டத்தை காவிரி பாசன விவசாயிகள் நலச்சங்கம் செய்ய போகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.